ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்க நிகழ்ச்சி. நான் உங்கள் விஜய் முகமது சம்ஷுதீன். ரொம்ப வேதனையா இருந்தது. ஒரு செய்தியை கேட்டேன். திருப்பதியில வழங்கப்பட்ட பிரசாதத்துல, அதாவது அந்த லட்டு பிரசாதத்துல மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய் விட்டா எல்லா விலங்குகளினுடைய கொழுப்பையும் இங்க வச்சிருப்பாங்க போல இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சர்ச்சை வந்துகிட்டு இருக்கு. இது உண்மையா பொய்யா, என்ன சொல்லுது ரிப்போர்ட், எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது கடவுள் மிகவும் சூழ்ச்சிகரமானவன். உன்னையும் என்னையும் ஈஸியா ஏமாத்திடுவான். எல்லாராலையுமே அது முடியாது இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் எனக்கு தோணியது. ஏன்னா இந்த மாட்டுக்கறியை வச்சு அரசியல் பண்ணவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க தான். இவங்களே அந்த மாட்டுக்கறியை வந்துட்டு வேற எதுலையும் கலந்து கொடுத்தா கூட மனசு கொஞ்சம் அடங்கிடும். ஆனா புனிதமாக இருக்கக்கூடிய அந்த லட்டுல மாட்டுக்கறியை கலந்து கொடுத்துட்டீங்களேன்னு நெஞ்சில வாயில அடிச்சுக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல. மாட்டுக்கறியை உண்டதால உங்க புனிதம் ஒண்ணு கெட்டு போகல. மாட்டுக்கறியை வச்சு அங்க லட்டு செஞ்சதால திருப்பதியோடைய புனிதமும் கெட்டு போகல. நல்லா புரிஞ்சுக்குங்க. உணவு அரசியல்ல நீங்க எல்லாம் சிக்கி கிடக்குறீங்க. உண்மையாவே இது ஆன்மீக அரசியல், உலக அரசியல், உணவு அரசியல். அதை முதல் புரிஞ்சுக்குங்க. இன்னும் அந்த மூளை இல்லாம பேச வேண்டாம். இந்த கரியால உங்க புனிதம் போயிருச்சுன்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப தவறு. பொதுவாக ஒரு புனிதம் என்றால் மனதை வைத்துதான் இருக்கு, உணவை வச்சு இல்லை. உணவுங்கிறது இப்போ நான் வேலை செய்யற இடத்துல கூட 2-3 இஸ்லாமியர்களுக்கு இறைச்சியே பிடிக்காது. அவர்கள் பியூர் வெஜிடேரியன். ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு கறியை கூட வந்துட்டு அவங்க எல்லாம் தொட்டது கிடையாது, பார்த்தது கிடையாது, தின்னது கிடையாது. அவங்க குடும்பமே அப்படியா. அதுக்காக அவங்க நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் சொல்ல முடியாது. உணவு என்பது அவரவர் விருப்பம். அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதை சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு வேணும். ஒரு ஆன்மீக போதகர், அவர் பேர் மறந்துருச்சு, அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நல்ல மனுஷனுடைய பேரை எல்லாம் நான் மறந்துருக்க கூடாது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி நான் வந்துட்டு மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன், கறி சாப்பிட மாட்டேனோ அந்த மாதிரி அவங்க சாப்பிட்றாங்க. ஆனா எப்படி என்ன அடுத்தவங்க வந்துட்டு நீ கறி சாப்பிடுன்னு சொல்லி வற்புறுத்தினா அது கொடியமானதோ அதே மாதிரி அவங்கள சாப்பிடாதுன்னு சொல்றதும் கொடியமானதுன்னு சொன்னார். ஸோ உணவு என்பது உன்னுடைய விருப்பம், அவனுடைய விருப்பம், அவருடைய விருப்பம். யார் வேணாலும் எதை வேணாலும் திங்க வேண்டியது அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில். நீ யார் அங்க வந்து உட்கார்ந்து நாட்டாம பண்றதுக்கு? அதுதான் என் கேள்வி. மாட்டுக்கறி சாப்பிட்ட உடனே புனிதம் கெட்டு போதா? என்ன பேச்சு பேசுறீங்க? ஆனா நான் இந்த இடத்துல பேச வந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை தன்னுடைய உணர்வாக கொண்டு வந்து தன்னுடைய கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்து, கடவுளுக்காக நம்ம சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சு கடவுள் சொல்லியிருக்கார் என்கின்ற செய்தியை கேட்டறிந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்துட்டு அந்த நான்வெஜ்ஜை சாப்பிட்றது இல்லை. அப்பேற்பட்ட மக்களை வேதனைப்படுத்தின மாதிரி செஞ்சது தவறு என்பதுதான் உண்மை. ஆனா அது இன்னும் வந்துட்டு முழுமையான ஆய்வறிக்கை என்பது வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஆந்திர அரசியல்ல ஒவ்வொன்றா வெளியே வருது. இங்க எப்படி ஏடிஎம்கே டிஎம்கேயோ அந்த மாதிரி அங்கேயுமே வந்துட்டு பல அமைப்புகள் இருக்கு. அந்த கட்சி அமைப்புகள் ஒவ்வொன்றும் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களுக்கு மேல வந்துட்டு பழி போடுவது வழக்கம் தான். அது எல்லா இடத்துலயும் உள்ளதுதான். அந்த மாதிரி ஒரு சம்பவமாக இது இருக்கலாம் அப்படின்னு பலர் சொல்றாங்க. இல்ல உண்மைதான், எங்ககிட்ட லேப் ரிப்போர்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை பொய்ன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறேன். இந்து தெய்வத்தை, இந்து மதத்தை கொச்சைப்படுத்த இன்னொரு மதத்தை விட இன்னொரு மதமும் தேவையில்லை. அவர்களே போதும். ஏன்னா மாட்டிறைச்சியை வச்சு அரசியல் செய்யறதும் அவங்க தான். அதே மாட்டிறைச்சியை அவங்க ஆட்சியிலே அதிகமாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறதும் அவங்க தான். இப்போ கடவுளுக்கு கொடுக்கிற பிரசாதத்திலேயே மாட்டு கொழுப்பையும் வச்சு, பன்றி கொழுப்பையும் வச்சு, மீன் எண்ணெயும் வச்சு அனுப்பியிருக்காங்க பாத்தீங்களா? அப்ப இவங்களுக்கு கடவுள் இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இவங்களை பொறுத்த வரைக்கும் காசே தான் கடவுள். அது கடவுளுக்குமே அது தெரியுமாடான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுதான் சத்தியமான உண்மை. மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா மதன் கௌரி அவருடைய யூடியூப் சேனல்ல கேட்டாரா இல்லையா? திருப்பதி மலைக்கு மேல ஏறும் போது நான்வெஜ் அலோடு கிடையாது, செக் பண்றாங்களா இல்லையா? அதற்கு பிறகுதானே போறீங்க. மலைக்கு மேல பொட்டு நினைக்கிற அந்த இடம், அவங்க செய்யற அந்த லட்டு செய்யற இடத்துக்கு பேரு, அந்த இடத்துல அந்த கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பகுதியில லட்டு செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பகுதிக்கு எப்படி போல வந்துட்டு பிற விலங்குகளுடைய இறைச்சி வந்தது, கொழுப்பு வந்தது, என்ன வந்தது, எப்படி வந்தது? அப்ப இந்த நாட்டுல கொள்கைகள் எல்லாம் இது வாங்குற வரைக்கும் தான். என்னை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த சமூகத்துல இப்படி ஒரு அநீதி நடந்திருக்க கூடாது. இது மிகப்பெரிய தவறு. மாட்டிறைச்சியை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவதில் இந்தியா முதலிடம்னு சொல்லும் பொழுதே பலர் கொதிச்சிங்க. பல பேர் ஏதோ சொல்றவங்க தான் பொய் சொல்றாங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு இந்த சம்பவம் வேற நடக்குது. இதை விட மிகப்பெரிய வேதனை வேற என்னவாக இருக்க முடியும்? இனியாவது இந்த மாட்டிறைச்சி சாப்பிட்றத வச்சோ, இல்ல நான் இறைச்சி சாப்பிட்றத வச்சோ, இவன் தாழ்த்தப்பட்டவன், அவன் உயர்த்தப்பட்டவன், பிற விலங்குகளை கொன்று தின்கிறான், அவன் வந்துட்டு புனிதம் இல்லாதவன், இப்படி எல்லாம் பேசிட்டு தெரியறதை நிறுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு திருப்பதி லட்டை சாப்பிடாதவர்கள் யாராச்சும் இருக்கீங்களா? இல்ல. அப்படிப்பட்டீங்கன்னா நீங்களும் மாட்டு கொழுப்பும், பன்றி கொழுப்பும், மீன் எண்ணெயும் சாப்பிட்டவங்க தான். அதையும் நீங்க ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டியதாக இருக்கு. இந்த ரிப்போர்ட் உண்மையாகும் பட்சத்துல நான் அதையும் சொல்லிக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏன் இப்படி வந்துட்டு உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க? உங்களுக்குள்ள மதச்சண்டையை கிளறி விட்டு அதுல ஓட்ட வாங்கக்கூடிய ஒரு சில அமைப்புகளும் இந்த சமூகத்துல இருந்து கொண்டே இருக்கு.
புத்தியை வச்சு நாம வந்துட்டு புரிஞ்சுக்கணும். கடவுளுக்கும் இது தெரியும். கடவுளும் சும்மா தானே இருந்திருக்காரு. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு இது வெளியே வந்திருக்கு. எத்தனை லட்சம் பேர் அந்த லட்டை சாப்பிட்டுருப்பாங்க, எத்தனை கோடி பேர் சாப்பிட்டுருப்பாங்க. அந்த கோடி பேர்ல பாதி பேருக்கு மேல புலால் புசித்தல் கூடாது என்கின்ற கொள்கையை கொண்டவராகத்தான் இருக்க வேண்டும். இப்படி இருந்தவர்கள் இன்னைக்கு புலால் புசிச்சிருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டும் ஏழ்மலையான் அமைதியாகத்தான் இருந்திருக்காரு. எதற்காக என்று சொன்னா, இன்னைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணுங்கிற கேவலமான புத்திக்காக பாமாயில கலந்து அந்த பாமாயிலுடைய அரோமா, பாமாயிலுடைய டச்சை வெளியே தெரியக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக பிற விலங்குகளினுடைய கொழுப்புகள், குறிப்பாக இந்த பன்றி கொழுப்பு, மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய், இதையெல்லாம் நீங்க கலந்து விட்டு இருக்கீங்க. நீங்க கோடி கோடியா சம்பாதிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக. ஆனா வேற ஒரு மதத்தவ அவன் சாப்பிட்றதுக்கு 1/2 கிலோ 1/4 கிலோ மாட்டுக்கறியை வாங்கிட்டு போனாங்கிற ஒரு காரணத்துக்காக அவனை அடித்து கொலை செய்தீர்களே, அந்த பாவத்திற்கோ அவன் கொலை செய்யப்பட்டது சரி என்று சொல்லி கொடிபிடித்தவர்களுக்கோ ஆண்டவன் அந்த திருப்பதி ஏழுமலையானே கொடுத்த மிகப்பெரிய கொடை என்று நான் இதை சொல்லுவேன். பல பேர் நான் பார்த்திருக்கேன். என்னமோ ஐயோ அப்பப்பா அவன் எப்படி போல அப்படி சாப்பிடுவான். ஐயோ அறிவு இருக்காயா உனக்கு? வெளிநாட்டுல அவன் பாம்பை சாப்பிட்டுட்டு இருக்கிறான். எல்லா மதத்திலையுமே பாம்பும் கூட ஒரு விதத்துல பார்க்கும்போது தெய்வீகமானதுதான். உன்னுடைய கடவுள் உனக்கு, அவன் கடவுள் அவனுக்கு. அவனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் உனக்கு உரிமை இல்லை, நீ சாப்பிடுன்னு சொல்றதுக்கும் எனக்கு உரிமை இல்லை. அதுதான் உன் கொள்கை, அதுதான் உன் கோடு. அந்த கோட்டை தாண்டி நீ வந்தன என் சுதந்திரம் போச்சு. கத்துன்னு கத்துனீங்களே, எவ்வளவோ கோச்சங்கள் விட்டீங்களே, இப்ப எங்க போச்சு கோச்சங்கள் எல்லாம்? யூடியூப்ல சிரிக்குது ஒவ்வொரு வீடியோக்களும். பார்க்கும் போது எங்களுக்கு தான் வேதனையாக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இனியாவது இந்த உணவு அரசியலை பேசாமல் இருப்போம். எவன் எந்த கறியை சாப்பிட்ட உனக்கு என்னடா? நீ சோத்தை சாப்பிட்டுட்டு கம்முனு கடை. அவனுக்கு என்ன வேணுமோ அதை சாப்பிட்டுட்டு போறான். உனக்கு அதுல என்ன பிரச்சனை? என் கேள்வி அதுதான். மறுபடியும் மாட்டுக்கறி தின்னதுனால புனிதம் போச்சு. அடப்பாவி. அதே மாதிரி நம்பிக்கையான ஒரு பகுதியில, நம்பிக்கையின் அடிப்படையாக விளங்கக்கூடிய ஒரு பிரசாதத்துல நம்பிக்கை தன்மையை குலைப்பதாக செய்த செயல்கள் மிகவும் கொடூரமானது. இது உண்மையிலேயே குற்றம் நிரூபிக்கப்படும் வகையில் நிச்சய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அதுவும் உச்சகட்ட தண்டனையாகத்தான் அது இருக்க வேண்டும். திருப்பதி பகவானினுடைய மனதையும் அவருடைய பக்தர்கள் மனதையும் பாதிக்கும்படி செய்த அனைவருக்கும் தக்க தண்டனை கொடுக்க வேண்டும். ஆட்சியின் அதிகாரத்திலோ, பணத்தின் அதிகாரத்திலோ, பதவியின் அதிகாரத்திலோ தன்னை தப்பித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் அரசு. அதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்துல எல்லா மதத்தவர்களும் ஒன்று கூடி நிற்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இது ஒரு மதத்தினுடைய மனதை புண்படுத்தும்படியாக இருக்கிறது. அவர்கள் இதை வச்சு செஞ்ச அரசியலுக்கு தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் பேசினேன். இப்படியெல்லாம் பேசுனீங்களாப்பா, இப்படியெல்லாம் பண்றீங்களாப்பா, 1/4 கிலோ மாட்டுக்கறி சாப்பிட்டவனெல்லாம் கொலை செஞ்சீங்களாப்பா, கோடிக்கணக்கான மக்கள் சாப்பிட்ட லட்டுல வந்துட்டு இன்னைக்கு அசால்ட்டா சொல்றாங்க அதுல மாட்டு இறைச்சி இருக்கு, பன்றி இறைச்சி இருக்குன்னு. இதை விட கேவலம் வேற என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்விதான் என்னுடைய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் இனிமே இந்த மாதிரி உணவு அரசியல் பண்ண வேணாம். எனக்கு என்ன கோபம்னா, மாட்டு இறைச்சியவா இன்னைக்கு நம்ம சாப்பிட்டோம், இந்த பிரசாதத்துல அதுவா இருந்தது, நம்ம புனிதம் கெட்டு போச்சே அப்படின்னு சில பேர் கமெண்ட்ல புலம்புறதை பார்க்கும்போது தான் எனக்கு கோபம் கொப்பளிச்சுட்டு வந்துச்சு. இன்னுமாடா உங்களுக்கு புத்தி வரல? கடவுளே உங்களுக்கு கொடுத்த கூலிடா இது. அறிஞ்சு செயல்படுங்க. உன்னை மறுபடியும் சொல்றேன், அந்த போதகர் சொன்னதுதான், உன்னை எப்படி நான் மாட்டுக்கறி சாப்பிடுன்னு சொன்னா அது அயோக்கியத்தனமோ, அதே மாதிரி என்னை சாப்பிடாதுன்னு சொல்றதோ அயோக்கியத்தனம். அதைத்தான் இந்த இடத்துல தெளிவுபடுத்தினேன். நான் பேசும்பொழுது ஏற்படுகின்ற கோபத்தையோ, என் இலக்கணத்தில் ஏற்படுகின்ற இடையூறையோ நீ கருத்தில் கொண்டு என் மீது நீ குறை சொல்லலாம். என் பேர் அதற்கு ஒரு காரணமாகவும் அமையலாம். எனக்கு அது கவலை இல்லை. என்னையும் உன்னையும் படைத்தவனின் மீது ஆணையாக சொல்கிறேன், இதில் எந்த ஒரு மத வேறுபாட்டையும் நான் பதிக்கவில்லை. நான் பதித்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இதை வைத்து இனிமேலும் அரசியல் இந்த தேசத்தில் நடக்க வேண்டாம் என்பது மட்டும்தான். அதுபோக மேலும் இந்த குற்றத்தினை செய்தது உறுதியாகும் பட்சத்தில் கண்டிப்பாக உயர்ந்த தண்டனையாக அந்த தண்டனை இருக்கணும். அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோங்கிறத சொல்லி இந்த சம்ஷுதீன் மீடியா இத்தோடு நிறைவு பெறுகிறது. இனிமேலும் உங்களை சேருகிறோம். என்றும் உங்களோடு, நீங்கள் என்றும் எங்களோடு. நன்றி, வணக்கம்.